எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில வந்துட்டு எதுவாக இருந்தாலும் டெல்லியில போய் பியூஷ் கோயலை மீட் பண்ணி தான் வந்துட்டு பார்த்துட்டு வர்றாங்க. அந்த கூட்டணிங்கிறதே வந்து டெல்லியில முடியாது. இங்க இருக்க ஒரு சூழ்நிலை எப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டணிக்கு நல்லாட்சி கொடுக்க முடியும் அப்படின்றது ஆதரவுனா கடந்த வாரம் இங்கே கடந்த கடவுள் நடந்த கூட்டத்தில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. முதலமைச்சர் அண்ணன் யூபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜ் கிடையாது. 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. எத்தனை திருப்பி சொல்லுங்க? 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு அவர் கொண்டு வரல. வந்தே பாரத் ரயில்கள் கொண்டு வந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு கொண்டு வரல. 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு முதலமைச்சரா இல்ல. ஏன் இந்த மாதிரி பத்திரிகையில கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியல. ஒரு அருமையான ஆட்சியை தந்தார். அதனால்தான் தொடர்ந்து அவர் வரணும்னு பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. தமிழகத்தில் தாவேகா கட்சி வலதுசாரி கட்சின்னு வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக மேலையும் என்டிஏ கூட்டணி மேலையும் விமர்சனம் வைக்கக்கூடியதுனால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட முன் வச்சிருக்கேன். இப்ப நான் சொன்ன பதில் சரியா இருக்குங்களா உங்களுக்கு? இப்ப சொன்ன பதில் சரியா இல்லையா?